லைனிங் ப்ளவுஸில் லைனிங் மட்டும் நான் இப்போ வந்து கட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவு 24, அதில் பாதி 12. இது சாதா கட்டிங் அப்படின்றதுனால நம்ம 2 பக்கமும் ஒரே அளவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 12 இன்ச் மட்டும் வச்சுக்கிறோம். நேராக விரிச்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 24 இன்ச்சு 12 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அழகாக மடித்து வச்சுட்டேன். அடுத்து வந்து நம்ம பின்பகுதி எடுக்கணும். எப்பயுமே 1 இன்ச்சுங்கிறது மேலே இருக்கணும். நம்மளுக்கு என்ன அளவு தேவையோ அது கீழே இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு இடுப்பினுடைய உயரம். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கு 8.5 இன்ச்சு வந்து இது வந்து பின்கழுத்து. 14ன்றது இடுப்பினுடைய உயரம். அதுக்கடுத்து இந்த டேப்பை எடுத்து அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கிறோம். 14.5 இன்ச்சில் வந்து இந்த கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு மார்க்கு 5 இன்ச்சுன்றது ஆம்கோல் அளவு. இந்த 2 அளவு வச்ச பின்னாடி அதுக்கடுத்து இந்த பக்கம் வைக்கிறீங்க. வைக்கும்போது ஸ்டார்டிங்கில் 1, முன்கழுத்து 6.5 இன்ச்சு, மார்பு உயரம் 13. இதில் வந்து 1 இன்ச்சு மேலே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது நம்மளுக்கு சேஃப் கொடுக்கறதுக்காக இந்த 1 இன்ச்சு மேலே வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டேப் எடுத்து அந்த பக்கம் வச்சுக்கிறோம். 5 இன்ச்சு ஆம்கோல் அளவு, 12 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 13 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து கழுத்தினுடைய அளவு 2.25 இன்ச்சு வச்சுக்கிறோம். நார்மலாக கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படி சொன்னால் கழுத்தினுடைய அளவு 2.5 இன்ச்சே போதும். கொஞ்சம் பாடியாக இருந்தால் 2.25, நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 24, 26 மார்பு சுற்றல் வர மாதிரி இருந்ததுன்னா 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2.25 கழுத்து அளவு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஷோல்டர் அளவு வந்து 3.5 வச்சுக்கலாம். நான் ஒரு 3.25 வச்சுக்கேன். ட்ரிம் பண்ணிட்டு வைக்கும்போது உங்களுக்கு 2.5 இன்ச் அளவு தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு நம்ம கிராஸ் இந்த கோடு போட்டுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மார்பு உயரம். இதில் அப்படியே அழகாக அந்த மார்பு சேஃப் வர மாதிரி உங்களுக்கு இந்த அளவு கொடுத்துருக்குது. அப்படியே நம்ம கோடு போட்டு வரைஞ்சி வச்சுக்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ். இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து அப்படியே மெயின் பிக் கிளாத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம அளவு போட்டதா கட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கழுத்து பகுதியாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பானை கழுத்து போட்டிருக்கிறேன். முன்பகுதி ஸ்டார் கழுத்து. நம்ம மெயின் பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த சேஃபாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம 1 இன்ச்சு மேலே வச்சு இல்லையா, அங்கேருந்து தான் கட் பண்ணணும். இது நம்ம நேராகவே கட் பண்ணிட்டு போயிடலாம். கை 2 பக்கம் இருக்குது. ஆம்கோல்ல ஒரு ஆம்கோல்ல தான் நம்ம வளைவு போட்டிருக்கிறோம். 2 ஒரே அளவு அப்படின்றதுனால இந்த துணியை அப்படியே 2ஆ மடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ்னால நம்ம தனித்தனியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதனால் இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த லைனிங் அடித்து பின்னாடி இங்கே வந்து முன்பகுதி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிற இடம். சென்டர் டாட் வந்து 2வது டாட் வந்து இது நடிக்கு சென்டரில் பிடிக்கணும். 3வது டாட் வந்து இந்த வளைவில் சென்டரு. டாட் மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா கப்பு சேப்பு கரெக்டாக உட்காரும். முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணிட்டோம். கைக்கு வந்து துணியை 2ஆக மடித்து போட்டிருக்கிறோம். 2 துணி 2ஆக மடித்து போட்டிருக்கோம். மடித்த பகுதி நம்மளை பார்த்துருக்கணும் எப்பயுமே. கையினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் நான் வைக்கிறேன். கட் பண்ண அளவு அப்படியே இருக்குது 8 இன்ச் அப்படின்னு சொன்னால் இந்த 8 இன்ச் அளவையும் இங்கே அப்படியே வச்சுட்டு இதிலிருந்து 3 இன்ச் அளவு குறைச்சிக்கிறோம். நம்மளுக்கு கையினுடைய உயரம் 6 இன்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இங்கே இருக்கிறத வந்து பாதியாக பிடிச்சிக்கலாம். இங்கே 6 இன்ச்சுனா இங்கே 3 இன்ச்சு, இங்கே 5 இன்ச்சுனா 2.5, 4னா 2, 6 இன்ச்சுக்கு மேலே எவ்வளோ கை உயரம் நீங்கள் வச்சாலும் 3 இன்ச்சு ஆம்கோல்ட்டு குறைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் இப்போ ஆம்ஸ்கோல் ஸ்கேலே இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம். அது நான் கிடச்சதுன்னா இன்னொரு வீடியோவில் போட்டு விட்றேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கை வெட்டுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு வந்து வெளிப்பக்கமும் 1/2 இன்ச்சு உள் பக்கமும் வைக்கிறேன். இதனுடைய உயரம் 2 இன்ச் அளவுக்கு நேராக வந்து கோடு வரணும். அதனால் 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு.
இதை அப்படியே நேராக அந்த கோடு வந்து அதில் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணி அப்படி லைட்டாக அப்படி வளைச்சி எடுத்துக்கணும். எந்த இடத்துல வளைக்கிறோமோ அந்த இடத்த இப்படி டச் பண்ணி அப்படி எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மா இலை வடிவில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கை கரெக்டாக வந்துடும். கோடு போடுறதுக்கு நேரம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த துணியினுடைய இந்த கார்னர் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. அது நம்மளுக்கு தைச்சு கொடுக்கும்போது ஃபினிஷிங் நம்மளுக்கு நல்லா சரியாக வரதில்லை, மடங்கிட்டு தான் இருக்கும். அதனால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மேலே இருக்கிற அளவுக்கு அளவு போட்டுக்கலாம். போடும்போது இப்படி லைட்டாக ஒரு எஸ் வளைவு வர மாதிரி கத்திரிக்கோலில் வந்து கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம். சென்டர் நேட்ச் போட்டுக்கோங்க கண்டிப்பாக. நம்ம ஒவ்வொரு துணி தைக்கும் போதும் அளவுகள் கரெக்டாக இருக்குதா அப்படி சொல்லி செக் பண்ணி தான் தைக்கணும். முன்பகுதி எடுத்து உடஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், துணி நேராக விரித்து போடுங்க. விரித்து போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப் வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே போகும்போது லைட்டாக அப்படி லைட்டாக வளைச்சிக்கோங்க. இது பாருங்கள், ஒரு இலை சேஃபில் கிடைக்கும் நம்மளுக்கு. பேக் சைடு நாச்சு கட்டாயமாக போட்டுக்கணும். நம்ம தைக்கும்போது முன்பகுதியும் பின்பகுதியும் மாற்றி வச்சு தைச்சிருவோம். அதனால் பேக் நாச் போட்டுக்கோங்க. இது வந்து வெளிப்பக்க துணின்றதுக்கு அடையாளம் இந்த மார்க் பண்ணுறது. எப்பயுமே நம்ம துணியை வந்து வெளிப்பக்க துணியின் மேல் வெளிப்பக்க துணியை வைத்து தைத்து திருப்பி படிமான தையல் போடணும். அதுக்காக தான் அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கில் முன்பகுதி பின்பகுதி கட் பண்ணிட்டோம், கை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து தான் பட்டி கட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கும் மாட்டுறதுக்கும் அந்த பீஸ் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மடித்த வாக்கில் இருக்கிற வாக்கிலே ஒரு 3 இன்ச் அகலத்தில் இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம கொக்கி வைக்க மாட்டை வந்து லைனிங்கில் வைக்கும்போது நல்லா நம்மளுக்கு கிரிப்பாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது கொக்கி வைக்க மாட்டை. அடுத்து நம்ம பட்டி மட்டும் ரெடி பண்ணோம். பட்டினுடைய உயரம் 4 இன்ச்சு இருக்கலாம். 4 இன்ச்சுங்கும் போது 2 தான் மடித்து போட்டுக்கலாம். ஒரு 8-8 இன்ச் இருக்குது. இதில் 2 துணி 2ஆக மடித்து போட்டுக்க. இதுக்குமே துணி கிடைக்கும் போது நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். இதிலிருந்து நம்ம மார்க் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ அதிலிருந்து 1 இன்ச்சு கம்மி வச்சுக்கலாம். நான் 12 மார்க் சுற்றளவு எடுத்தேன், 11 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த பீஸரில் இருந்துன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். இது 2ஆக கட் பண்ணிவிட்டு கிராஸாக பிரிச்சுட்டு இதுலேருந்து 4 இன்ச்சு உயரம் இருக்கணும். இது 4.5 இருக்குது. இங்கே 3 இன்ச்சு உயரம். கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு பட்டி நம்ம இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப்பு கிடைக்கும்.